வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த பேசிக் சி ப்ரோக்ராம் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் இந்த ப்ரோக்ராமுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் லைன் பை லைனா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபேக்டோரியல் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து எங்கிட்ட வந்து 3 லெட்டர் இருக்கு ஏபிசி. இந்த 3 லெட்டரை எப்படி டிஃப்ரெண்ட் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேல வந்து நான் வந்து இதை எழுதலாம் அப்படின்ற அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து எனக்கு இது வந்து கரெக்டா எத்தனை முறை எழுத முடியும் அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபேக்டரியல் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஹவு மெனி வேஸ் அதை வந்து நான் ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து 3 ஃபேக்டோரியல், அதாவது 1 2 3 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா இந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள். இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா 3 into 2 into 1 இதான் என்னுடைய கால்குலேஷன். அப்ப 3 வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து till 1 ஆகுற வரைக்கும் இது நடக்கும். ஓகே, அதாவது என்ன மீனிங்னா 3ல இருந்து -1 ஆகும், அப்ப 2 கிடைக்கும். அப்புறம் 2ல இருந்து -1 ஆகும், 1 கிடைக்கும். அதோட வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸ்டாப். இது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணும் 6. அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டையும் இந்த 1ஐ மல்டிப்ளை பண்ணும், நம்மளுக்கு என்ன வரும்? 6. அப்போ இதோட டோட்டல் ரிசல்ட் என்ன? 3 ஃபேக்டோரியலுக்கு 3 ஃபேக்டோரியல் ரிசல்ட் என்ன அப்படின்னா 6. அப்ப 6 வே டிஃபரெண்ட் வேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசின்றதும் நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்றோமோ அது வரும். அப்ப ஏபிசி. அதுக்கப்புறம் இதை எப்படி மாத்தலாம்? ஏசிபி. அதுக்கப்புறம் இது எப்படி மாறும் அப்படின்னா பிசிஏ. ஓகே, அதுக்கப்புறம் மாத்தலாம் பிஏசி. அதுக்கப்புறம் சிஏபி. அப்புறம் சிபி. ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் 6 வேல தான் மாறும் அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல போகாது அப்படின்றது அந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் இப்போ ஆப்டிடியூட் பார்த்தோம். ஆப்டிடியூட்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அங்கே வந்து பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ற ஒரு கான்செப்ட் வரும். அந்த இடத்துல ஃபேக்டோரியல் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அங்க எல்லாமே நடக்கும். சோ அங்கே வந்து இந்த கால்குலேஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம சி ப்ரோக்ராம்ல இந்த ஃபேக்டோரியல் கால்குலேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன மாதிரியான கான்செப்ட்ல அங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து டீடைலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம்ல வந்து ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் எங்கன்னு தேடும். மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் அதோட கம்பைலேஷன் வந்து என்ட்ரி பாயிண்ட், அதாவது என்ட்ரி ஆகும். அப்ப உள்ள ஃபர்ஸ்ட் லைனுக்கு இங்க வரும் பொழுது இங்க வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பார்ட். ஸோ இன்ட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ என், ஐ அண்ட் ஃபேக்ட். ஓகே, 3 வேரியபிள். அப்ப இந்த மெமரி இதான் மெமரி. இந்த மெமரியில போயிட்டு என், ஐ, ஃபேக்ட் எல்லாத்துக்குமே எவ்வளவு மெமரி இருக்கும் அப்படின்னா 2 பைட். ஏன் அப்படின்னா இங்க நான் இன்ட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கனால அந்த வேரியபிளுக்கு ஒவ்வொரு வேரியபிளுக்கும் எவ்வளவு மெமரி கிரியேட் ஆயிருக்கும்? 2 பைட் 2 பைட் 2 பைட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இங்க வந்து எண்ணுக்கு வேல்யூ கிடையாது, ஐக்கு வேல்யூ கிடையாது, ஆனா ஃபேக்ட்டுக்கு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ இருக்கு? 1. அப்போ கிரியேட் பண்ணும்பொழுது அங்கே வேல்யூ 1. அப்ப இதை வந்து டிக்ளரேஷன் பிளஸ் அங்க என்ன வாங்குது? வேல்யூ வந்து அசைன் பண்றதுனால இதை வந்து இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் வந்து கம்பைலர் ரீட் பண்ணும்போது இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? சிஎல்ஆர் எஸ்சிஆர் ஃபங்க்ஷன், அதாவது கிளியர் ஸ்கிரீன். அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து ப்ரீவியஸா வந்து ரன் பண்ண மெசேஜஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணக்கூடிய கரண்ட் ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை மட்டுமே டிஸ்பிளே பண்ற ஒர்க்கை வந்து இது பார்க்கும். ஸோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் இருந்து எரேஸ் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கம்பைலர் வந்து இதை ரீட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய என்டர் எனி நம்பர்ன்ற இந்த மெசேஜ் வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிட்டு வந்துரும். அப்ப என்டர் எனி நம்பர். ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்அப்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து ரன்னிங் டைம்ல வரக்கூடிய அந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல யூசர்ட்ட இருந்து வேல்யூ வந்து கெட் பண்ணி அதனுடைய அந்த வேரியபிள்குள்ள போயிட்டு அது என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ்க்குள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ற ஒர்க்கை வந்து பார்க்கும். ஓகே, அப்ப கம்பைலர் ரீட் பண்ணும்போது என்னக்குரிய வேல்யூ வந்து யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன். அப்ப 3 இந்த 3 வந்து இன்டிஜர் டைப்பா வந்து எதுக்குள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா என்னுடைய இந்த அட்ரஸ் ஆம்பர்ஸ்ன்றது அட்ரஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணோம். அப்ப என்ன இங்க கிரியேட் ஆயிருக்கல மெமரி அதுக்குள்ள போயிட்டு 3 வந்து அதே இன்டிஜர் டைப்ல போயிட்டு உள்ள ஸ்டோர் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப் வந்து இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபார் லூப்னுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் பார்ட். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிஷன் பார்ட். தேர்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இன்கிரிமெண்டோ இல்ல டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பார்ட் இருக்கும். ஓகே, 3 பார்ட் வந்து இருக்கும். இது வந்து ஃபார் லூப். அப்புறம் ஓபன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம வந்து உள்ள வந்து ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல அதுக்கும் மேற்பட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா அந்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய அந்த லைன் தான். ஓகே, ஒரு லைனோ இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட லைனோ எனக்கு வந்து ப்ரோக்ராம்ல வந்து மறுபடியும் ரிப்பீட்டேஷனா வந்து ப்ராசஸ் நடக்கணும் அதை யூஸ் பண்ணி.
ஓகே. ரீயூஸ் பண்ணிக்கணும். அதாவது அந்த லைன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு லைனோ இல்ல அதுக்கு மேற்பட்ட லைனோ நான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் எதுக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னா வித்தின் ஃபார் லூப் அதுக்குள்ள போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற வரைக்கும் அது வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதோட வந்து அந்த ரிப்பீட்டேஷன் ஸ்டாப் ஆயிடும். அதாவது ஃபார் லூப் எண்ட் ஆயிடும். ஓகே, இதான் ஃபார் லூப் ப்ராசஸ். இப்போ அதுக்கப்புறம் என்ன லைன் இருக்கு அப்படின்னா பிரிண்ட் அப்ல நம்ம லாஸ்ட் ஃபேக்டோரியல் ரிசல்ட் வந்து பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஃபார் லூப்ல பிரிண்ட் அப்ல ஃபேக்டர் ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இதுக்கப்புறம் அதோட ப்ரோக்ராம் எண்ட். ஓகே, இப்போ டீடைலா வந்து இந்த கால்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணுக்கு வந்து நான் 3ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா. எண்ணுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு, 3 இருக்கு. ஃபேக்டுக்குள்ள நம்ம ஸ்டார்டிங்கே 1ன்னு கொடுத்துட்டதுனால அதுக்குள்ள 1 இருக்கு. ஓகே, இப்போ ஐக்குள்ள எந்த வேல்யூமே இல்ல. இப்போ இந்த ஐக்குள்ள எந்த வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா எப்ப கம்பைலர் வந்து ஃபார் லூப்ல வந்து வருதோ ஃபார் லூப்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் நடக்கும். இனிஷியலைசேஷன் அதாவது ஐக்குள்ள வந்து என்ன ஸ்டோர் ஆகுது, என்னோட வேல்யூ என்ன இருக்கு 3. அப்ப ஐக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் 3ன்றது நடக்கும். அதுக்கப்புறம் செகண்டா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிஷன். சோ கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அப்ப ஐக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு 3. அப்ப 3 greater than or equal to 1 அப்படின்றத செக் பண்ணும். இது என்ன மீனிங் புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா, இப்ப 3 into 2 into 1 இதான் வந்து ஃபேக்டோரியலுடைய அந்த கால்குலேஷன் நம்ம நார்மலா நம்ம எழுதும் பொழுது அப்படிதான் எழுதுவோம். அப்ப இந்த ப்ரோக்ராம்ல வரும் பொழுது இந்த 1 ரீச் ஆயிடுச்சா அது வரைக்கும் தான் எனக்கு இந்த லூப் நடக்கணும் அப்படின்றத இங்க வந்து குறிக்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். அதாவது என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த வேல்யூ எப்ப வந்து 1ன்றது வந்து ஈக்குவல் ஆகுதோ ஓகே அப்பதான் எனக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அதோட ஃபால்ஸ் ஆயிடணும். அதுக்கு மேல ஈக்குவலா இருக்கணும். அது அதுக்கும் ஈக்குவல் 1ஆ இருக்கலாம், ஈக்குவல் டு 1ஆ இருக்கலாம். அதுக்கு மேல வேற வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடும் அப்படின்றதான் இங்க வந்து கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ மைனஸ் மைனஸ். இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐ மைனஸ் மைனஸ் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்ப இந்த 3ன்றது 1 ஆகுது இல்லையா, அப்ப இங்க என்ன நடக்குது -1. அப்ப இந்த ஐ மைனஸ் மைனஸ் என்ன நடக்கும், என்ன பண்ணும் இந்த ஆபரேட்டர் -1 தான் அதோடைய ப்ராசஸே. ஓகே, அப்ப அதனாலதான் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ அதோடைய ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணுது ஐக்கு 3ன்னு அசைன் பண்ணிக்குது. அப்ப ஐக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் 3. அடுத்து செகண்ட் என்ன பண்ணும் கண்டிஷன் செக் பண்ணும். 3 greater than or equal to 1 செக் பண்ணுது. அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து கிரேட்டர் தென் 1 பார்க்கும். அப்புறம் 3 வந்து ஈக்குவல் டு 1 பார்க்கும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ். ஆனா ட்ரூ ஃபால்ஸ்னாலும் இது வந்து ஆர் ஆபரேட்டர். ஓகே, ஆர்னும் போது ட்ரூ ஃபால்ஸ்னாலும் நம்மளுக்கு அது என்ன எடுத்துக்கும் ட்ரூவா தான் எடுத்துக்கும். அப்ப உள்ள வந்து இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ ஃபேக்ட் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கால்குலேஷன் மட்டும் தான் நடந்து இதனுடைய ரிசல்ட் வந்து இதுல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்ப ஃபேக்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு 1 இன்டூ ஐக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு கரண்டா 3 இருக்கு. அப்ப இதோட ரிசல்ட் என்ன 3. அப்ப ஃபேக்டுக்குள்ள என்ன வேல்யூ இப்ப போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இந்த 1 இப்ப ஆல்ரெடி 1 இருந்தது ரிமூவ் ஆயிட்டு 3. ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஒரு நேரத்துல ஒரு வேல்யூ தான் உள்ள ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ப 3ன்றது உள்ள ஸ்டோர் ஆகும். சோ நெக்ஸ்ட் மறுபடியும் லூப்குள்ள போயிட்டு ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலையா ட்ரூல தான் இருக்கு. அப்ப அடுத்து செகண்ட் போகும்போது இப்ப இந்த இனிஷியலைசேஷன் நடக்காம அடுத்து என்ன நடக்கும் கண்டிஷன் தான் போகும். அதாவது கண்டிஷன் போறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டுக்கு போகும். தேர்ட் பார்ட்டுக்கு நடக்கும். இப்போ செகண்டா போகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தேர்ட் பார்ட் அதாவது ஐ மைனஸ் மைனஸ் நடக்கும். அப்ப 3 ஐக்கு என்ன இருக்கு வேல்யூ 3 இருக்கு. அப்ப 3 இப்ப ஐக்குள்ள என்ன இருக்கு 3 இருக்கு. அப்ப 3 - 1 2. இப்ப ஐல வந்து என்ன வேல்யூ இருக்கு 2. அப்ப இந்த 3 ரிமூவ் ஆயிட்டு உள்ள என்ன இருக்கு 2. ஓகே, இந்த நம்பர் வச்சுதான் இப்ப ஃபுல் கண்டிஷன் செக் பண்ணி அடுத்து வந்து லூப் நடக்க போதா இல்லையன்றது தெரிய போகுது. அப்ப இப்போ வந்து செகண்ட் பார்ட்டுக்கு போகும். செகண்ட் பார்ட்ல கண்டிஷன் செக் பண்ணும். ஐ greater than or equal to 1. ஐயோட இப்ப கரண்ட் வேல்யூ என்ன 2. அப்ப 2 greater than or equal to 1 பார்க்கும். அதாவது 2 greater than 1 இல்ல 2 equal to 1 அப்படின்றதான் மீனிங். அப்ப இது வந்து ட்ரூ, இது ஃபால்ஸ். ஆனா இது என்னவா தான் எடுத்துக்கும் ட்ரூவா தான் எடுத்துக்க போகுது. அவ மறுபடியும் லூப்ல வரப்போகுது. மறுபடியும் வரும்பொழுது இப்ப ஃபேக்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு 3 இருக்கு. ஓகே, 3 இன்டூ ஐக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு 2 இருக்கு. அப்ப 6. ஓகே, இப்ப இந்த ஃபேக்டுக்குள்ள என்ன போய் ஸ்டோர் ஆகும் இப்ப 3 கிடையாது. இப்ப ஃபேக்டுக்குள்ள என்ன போயிட்டு ஸ்டோர் ஆகுது 6ன்றது ஸ்டோர் ஆகுது. அப்புறம் மறுபடியும் வந்து அதுக்கு மேல ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அப்புறம் க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்ததுனால மறுபடியும் உள்ள லூப்ல போகுது. லூப்ல போயிட்டு அதே மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணணும் ஐ மைனஸ் மைனஸ். அப்போ 2 - 1 ஐயோட வேல்யூ -1 ஆகும் 1 ஆகுது. அப்புறம் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. சோ 1 greater than or equal to 1 அப்படின்ற செக் பண்ணுது. இப்போ 1 greater than 1 equal to 1. இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது இது வந்து ஃபால்ஸ், இது வந்து ட்ரூ. ஆனா ட்ரூ அப்போ ஒரு ட்ரூ வந்தா டோட்டலா ட்ரூ. அப்ப இந்த மறுபடியும் இங்க வருது. இங்க வந்து
ஃபேக்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு 6 அண்ட் ஐக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு ஐக்குள்ள வந்து 2 கிடையாது இந்த இடத்துல 1 ஆயிடுச்சு இல்லையா அப்ப இதுக்குள்ள என்னது 1 இருக்கும் அப்ப இங்க வரும்போது உள்ள 1 இருக்கும் அப்ப 6 into 1 6 ஓகே அப்ப ஃபேக்டுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆக போகுது அதே 6 ரிமூவ் பண்ணிட்டு சேம் 6 தான் உள்ள போகுது மறுபடியும் லூப் ஏன்னா இன்னும் ஃபால்ஸ் ஆகல அப்ப லூப்ல போகும்போது மறுபடியும் டிகிரிமெண்ட் வந்து நடக்கும் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஐயோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ 1 minus 1 அப்ப 0 ஆயிரும் அப்ப 0 greater than or equal to 1 அப்ப 0 greater than 1 and 0 equal to 1 அப்ப இதுவும் ஃபால்ஸ் அண்ட் இதுவும் ஃபால்ஸ் அப்ப டோட்டலா ஃபால்ஸ் ஆயிடும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த லூப் இதோட என்ன ஆயிரும் அப்படின்னா லூப் இதோட ஸ்கிப் ஆயிரும் ஸ்கிப் ஆயிட்டு இங்க வந்துரும் இந்த லைனுக்கு வந்துரும் கம்பேரர் இந்த லைனுக்கு வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆஃப் லைன் இருக்கு ஃபேக்டோரியல் அப்ப இங்க என்ன பிரிண்ட் ஆகும் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்ட் இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ தான் இங்க போயிட்டு அசைன் பண்ணும் ஓகே அப்ப இங்க ஃபேக்டுக்கு என்ன வேல்யூ இருக்கு லாஸ்டா 6 இருக்கு அப்ப 6 தூக்கி இந்த இடத்துல ஈக்குவல் பர்சன்டேஜ் டி இருக்கு இல்லையா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவோம் ஓகே 6 அப்ப ஃபேக்டோரியல் வேல்யூ ரிசல்ட் 6ன்றது பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹெச் ஃபங்க்ஷன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதோட ப்ரோக்ராம் இந்த ஆயிடும் சோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல் கால்குலேஷன் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கண்டிஷன் வந்து டில் 1 ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு அதான் அந்த ஃபேக்டரியல் ப்ராசஸ் அந்த 1 ஆகுற வரைக்கும் அந்த லூப் வந்து -1 ரெடியூஸ் ஆகி கண்டிஷன் செக் பண்ணி எப்ப வந்து ஒண்ணுக்கும் கீழே வந்துருதோ 0 வந்துருதோ அதோட வந்து அந்த லூப் ஸ்டாப் ஆகி நம்மளுடைய அந்த ஃபேக்டோரியல் உள்ள மல்டிப்ளை பண்ண அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் இதான் ஃபேக்டோரியல் ப்ராசஸ் இதே ஃபேக்டோரியல் சேம் ப்ரோக்ராமே வந்து நம்ம அதுல வந்து 3 வேரியபிள் வந்து நம்ம வச்சிருந்தோம் ஐ என் ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஓகே இதுல வந்து ஒரு வேரியபிள் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்னன்ற வேரியபிளை நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம ஐன்ற ஒரு வேரியபிள் மட்டுமே அந்த ஃபார் லூப்க்கு தேவையான அந்த ஒரு வேரியபிள் மட்டுமே நம்ம வச்சு நம்ம இந்த கால்குலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் ஓகே அதாவது எப்படின்னா இப்ப நான் ஐன்ற அந்த வேரியபிள் மட்டுமே நான் கொடுத்திருக்கேன் ஓகே ஃபேக்ட்ன்ற வேரியபிள் மட்டுமே நான் கொடுத்திருக்கேன் ஸோ ஐ ஃபேக்ட் இந்த ரெண்டு மட்டும் தான் ஐ ஃபேக்ட் என்னன்றது கிடையாது அப்போ நான் இப்ப ஃபார் லூப் அப்படின்றது வந்து இனிஷியலைசேஷன் இருக்குது இந்த இடத்துல ஃபார் அப்படின்னாலே இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் செமிகோலன் கண்டிஷன் செமிகோலன் இது பிளஸ் பிளஸோ இல்ல மைனஸோ இதா இருக்கும் ஓகே அப்ப இந்த பார்ட்டை நான் முன்னாடியே வந்து இது என்னது இனிஷியலைசேஷன்ன்றது என்ன அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ 1 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்கறது அப்ப இந்த வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம அந்த லூப்க்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இது நம்மளுக்கு தேவை கிடையாது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாங்கா விட்டுட்டு ஜஸ்ட் செமிகோலன் மட்டும் கொடுத்துட்டு மத்த இந்த ரெண்டையும் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப்ல இந்த இடத்தை எம்டியா விட்டுட்டு இந்த ரெண்டு கண்டிஷனும் அண்ட் இந்த இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் பார்ட்டை மட்டும் கொடுக்க முடியும் முன்னாடியே இந்த ஐக்கு ஒரு வேல்யூவை நம்ம கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இங்க எம்டியா இருக்கு இல்லையா அப்ப இங்க ஸ்கேனப்ல நான் ஐயை யூஸ் என்னக்கு பதிலா ஐ யூஸ் பண்ணி ஐன்ற வேரியபிளுக்கு ரன் டைம்ல வேல்யூ கெட் பண்ணேன்னா ஐக்குள்ள போயிட்டு நம்ம 3 கொடுத்தா அந்த 3ன்ற வேல்யூ இருக்கும் ஓகே அப்போ ஃபார் லூப்க்கு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து பிளாங்கா இருந்தா ஒன்னும் வந்து எரர் காட்டாது ஓகே பிளாங்கா கொடுத்துட்டு ஆனா செமிகோலன் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் கண்டிஷன் பார்ட் அதுக்கப்புறம் டிகிரிமெண்ட் பார்ட் ஓகே சேம் அந்த ஐன்ற வேரியபிள் தான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருந்தோம் ஓகே அப்ப இந்த இடத்துல என்னன்றதே தேவை கிடையாது வெளியிலேயே நம்ம ஐக்கு வேல்யூ கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டலேஷன் பார்த்து எம்டியா விட்டுட்டு நம்ம ப்ரோக்ராம்ல ஐயை யூஸ் பண்ணி சேம் ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் வித்தவுட் என்னன்ற அந்த வேரியபிள் இல்லாம ஒரே ஒரு வேரியபிள் ஐ வச்சு நம்ம ஃபுல் ப்ராசஸ் பண்ணலாம் ஓகே இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபார் லூப் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்